வானொலியின் செய்தி நோக்கு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் பல முன்னேற்றகரமான விடயங்களை அமுல்படுத்தி வருகின்றார். நாட்டிற்காக பல புதிய விடயங்களையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சக்தி வலு உற்பத்தியை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி ஜனாதிபதி அண்மையில் கட்டார் அரசாங்கத்துடன் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது சக்தி வலு உற்பத்தியில் நம்பகமானதொரு வலையமைப்பை நிறுவுவதற்கு இலங்கைக்கு உதவ கட்டார் அரசாங்கம் தயார் என அறிவித்தது. இது சக்தி வலு துறையில் உயர்மட்ட நிறுவனங்களின் கூட்டமைப்பை சக்தி வலு உற்பத்தி நோக்கத்திற்காக கொண்டு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. சக்தி வலு உற்பத்தியில் கட்டாரின் ஒத்துழைப்பை பெறுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் புதுப்பிக்கத்தக்க சக்தி வலு மூலங்களிலிருந்து நாட்டின் 80% சக்தி வலு தேவைகளை பூர்த்தி செய்வதே தமது திட்டமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சக்தி வலு துறையை மேம்படுத்துவதன் மூலம் இலங்கை பாரிய முன்னேற்றத்தை அடையும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டிற்காக ஒவ்வொரு துறைகளிலும் பல முன்னேற்றகரமான செயல் திட்டங்களையும் தொலைநோக்குடனான சிந்தனைகளையும் முன்வைத்து வருகின்றார். அந்த வகையில் இவ்வாறான விடயம் ஒன்று நாட்டில் முன்னெடுக்கப்படுவது வரவேற்கத்தக்க விடயமே. குரல் ஸ்ரீ நாகவாணி ராஜா. தயாரிப்பு உதவி பிரியதர்சினி செல்வதுரை. ஆக்கம் மற்றும் தயாரிப்பு சாந்தி வீரசிங்க. இது செய்தி மற்றும் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு. வானொலியின் செய்தி நோக்கு.